ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நாங்கள் டான்சானியாவில் தர்சலாம்ன்ற சிட்டியில் தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாம்பியாவில் இருந்தோம். இந்த கண்ட்ரிக்கு இப்போ தான் வந்திருக்கோம். என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சோளம் வச்சு ஒரு பணியாரம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே சோளம் கிடைக்கிது, முழு சோளமாகவே கிடைக்கிது. அதனால் அந்த முழு சோளத்தை நான் வாங்கியிருந்தேன். அது ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு சோளத்தை நான் எடுத்துக்கிறேன். அதே ஒரு கப்பில் இட்லி அரிசியை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே டம்ளரில் தான் நீங்கள் இதே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சமாக ஜாஸ்தியாக உளுந்து எடுத்திருக்கேன் நான். இது உடைச்ச உளுந்து தான். நீங்கள் முழு உளுந்துனாலும் இதே அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் நான். இப்போது இந்த சோளத்தில் நிறையா டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் தண்ணியில். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டு அதெல்லாம் வெளியில் வரும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கையில் போட்டு நீங்கள் நல்லா களைஞ்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோளத்தை நம்ம ஒரு 4 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்கணுன்ட்டு இல்லை. இப்போ பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த சோளம் நாங்கள் வாங்கிட்டு நல்லா புடைச்சி அதில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ இதை நல்லாத்தையும் வாஷ் பண்ணி இதை ஒரு 4 ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே சோளம், உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நான் எப்போதும் அரைக்கிறதுக்கு இந்த ஊற வச்ச தண்ணியவே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த சோளத்தை நம்ம போட்டுடலாம். நான் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிளாஸில். மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள் நான் நல்லாவே கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா திக்காக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நான் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் உப்பு போட்டு நீங்களும் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு 8 மணி நேரமாவது அது நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகணும். அப்போ தான் இந்த சோளம் தோசையோ இல்லை பணியாரமோ நம்ம எது வேணால் நம்ம செய்யலாம். அப்போ நல்லாவே வரும். இப்போ 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறம் மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லாவே மாவு பொங்கி வந்துருச்சு, நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் பணியாரம் செய்கிறதுக்கு. ஒரு பணியாரக்கல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பணியாரக்கல் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எடுத்து எல்லா பக்கமும் எல்லா குழியிலையும் பரவுற மாதிரி அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லா குழியிலையும் அதை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பணியாரம் சுடலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால ஒயிட் சோள பணியாரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெயினாகவே நான் செஞ்சுருக்கேன். எப்போதும் பணியாரம் நீங்கள் செய்யும் போது மூடி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா மேலே எல்லாம் சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே மாவாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் எண்ணெய் ஊற்றி வைக்கும் போது மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் மூடி வச்சிங்க அப்படின்னா அது கிறிஸ்பி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டு அது நல்லாவே வெந்துடுச்சு.
நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு பணியாரமாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சோள பணியாரத்துக்கு வந்து கார சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இல்லாட்டி வந்து வேர்க்கடலை சட்னி, இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். இன்றைக்கி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.